ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ்னால் பன்னீர் கிரேவி சொல்லலாம். ஸோ அந்த பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பன்னீர் கிரேவி செய்கிற தேவையான பொருட்களாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நான் ஒரு நீல வாக்கில் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கரம் மசாலா தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நம்ம எடுத்திருக்கோம். தக்காளி நம்ம ஒரு 3 தக்காளி நல்லா பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம். நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறேன், அதனால் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ அடுப்பை பற்ற வச்சு நம்ம பன்னீர் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுருவோம். நல்லா பன்னீர் கிரேவி செய்ய தேவையான அளவுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். நல்லா கடாயை காஞ்சோன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை ஆயிலில் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி தான் நம்ம போட போகிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஃபுல்லாக நம்ம அந்த இருக்கிற ஆயிலில் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோ. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணி வேணால் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்ம பன்னீரை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கரண்டியை வச்சு நல்லா பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு தள்ளி விடலாம். நான் ஒன்று ஒன்றா ஒட்டிக்கும், அதனால் தனித்தனியாக பிடிச்சி விட்டுக்கலாம். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். அதே ஆயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா ஆயிலே வதக்கிக்கலாம். எடுத்து கல் உப்பு போட்டு நம்ம சீக்கிரம் வதங்கிடும். அதனால் வெங்காயம் நிறைய இருக்கிறதுனால கல் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகும். தக்காளியை நான் மிக்சியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியை முழுசாக போட்டால் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வராது. ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும் நமக்கு தக்காளி ஃபுல்லாக. ஸோ நிறைய குவான்டிட்டி இருக்காது. அதனால் நம்ம தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டது தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், கிரைண்ட் பண்ணி போட்டால். அதனால் நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலா ஊறட்டும். நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும். நல்லா எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புல உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கனால லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கணும். அந்த கிரேவி தட்டுப்போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கிரேவிலே பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பன்னீர்லேயே நம்ம நல்லா இந்த கிரேவியோட அந்த புளிப்பு அந்த இதெல்லாம் டேஸ்ட்லாம் நமக்கு அதிலே கொஞ்சம் போகும், மசாலாலாம். ஸோ நல்லா வேகட்டும். பன்னீர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கசூரி மேத்தியை லாஸ்ட்டில் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம். போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இந்த கிரேவி இதெல்லாம் போட்டால். ஸோ அதனால் நம்ம சேர்த்துக்கிட்டு லைட்டாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் தூவிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு பன்னீர் கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த பன்னீர் கிரேவி காம்பினேஷன். ஸோ நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.